அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் கைதானவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கடந்த ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்த அமலாக்கத்துறை சிறையில் அடைத்தது. பின்னர் பல்வேறு நிபந்தனைகளுடன் செந்திலுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. அதில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்பது அடக்கம். இதனை எதிர்த்து செந்தில் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். அதில் சுப்ரீம் கோர்ட் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை முறையாக கடைபிடித்து வருகிறேன். அதனால் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும். விசாரணை நீதிமன்றத்தில் ஒவ்வொரு விசாரணை தேதியிலும் ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. பண மோசடி வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளிடம் செந்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்த வாய்ப்புள்ளது. எனவே ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வக்கீல் கபில் சிபல் ஆஜரானார். விசாரணை முடிந்து சிறப்பு நீதிமன்றத்தில் புகார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அமலாக்கத்துறை துணை இயக்குனர் முன் ஆஜராக வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே செந்திலுக்கு நிபந்தனைகளை தளர்த்தக்கூடாது என அமலாக்கத்துறை வக்கீல் ஜோஹேப் ஹுசைன் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், வாரத்துக்கு இருமுறை ஏன் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும்? வார வாரம் திங்கள் வெள்ளியில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வருகிறார். உங்கள் அதிகாரியுடன் அமர்ந்து டீ குடிக்கிறார். இது அவசியம்தானா? கடந்த 1.5 ஆண்டுகளாக அவர் உங்கள் அலுவலகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அப்போது உங்கள் அதிகாரி அவருக்காக காத்திருப்பதும் தண்டனைக்கு சமம்தான் என கூறினர். தொடர்ந்து செந்திலுக்கு சில சலுகைகள் வழங்குவதாக அறிவித்தனர். இனி அவர் தேவைப்படும் போது மட்டும் விசாரணைக்கு அழைக்கலாம். அப்போது அமலாக்கத்துறை துணை இயக்குனர் முன் ஆஜராக வேண்டும். அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கும் போது அதிலிருந்து விலக்கு தேவை என்றால் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட கோர்ட்டை அணுகலாம். அதே நேரத்தில் அவர் வழக்கிற்கு இடைஞ்சல் செய்தால் அமலாக்கத்துறையும் கோர்ட்டை நாடலாம் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.